சிறகடிக்க ஆசையில மீனாவை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க விஜயா. இந்த டைம் பார்த்து கரெக்டா என்ட்ரி கொடுக்கறாங்க நம்ம பாட்டி. பாட்டி வீட்டுல இருந்தாதான் விஜயாவோட பருப்பு வேகவே வேகாதே. பாட்டி வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் உட்காந்து ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறாங்க. 3 பேருங்க மட்டும்தான் இருந்தாங்க, இப்ப 3 பேத்திங்களும் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணாமலையும் எல்லாமே நீ செஞ்ச புண்ணியம்தாமா அப்படின்னு சொல்றாரு. இனி எனக்கு மிச்சம் கொள்ளு பேரனையோ கொள்ளு பேத்தியவோ பாக்குறதுதான். எனக்கு யாரு கொள்ளு பேரனோ பேத்தியோ பெத்து தர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன் நானுன்னு சொல்றாங்க. எல்லாரும் என்னவா இருக்கும் அப்படின்னு பாட்டிய பாக்குறாங்க. பரிசா? அது என்ன பாட்டி அப்படின்னு முத்து கேக்குறாரு. சொந்த ஊர்ல 2000 சதுர அடியில ஒரு இடம் இருக்கு. யாரு முதல்ல குழந்தைய பெத்து தர்றீங்களோ அந்த குழந்தை பேர்ல அந்த 2000 சதுர அடியும் நான் எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி எல்லாம் வெக்கத்துல சிரிக்கிறாங்க. ரோஹிணிக்கு மட்டும் மூஞ்சியே இல்ல. அவங்களுக்குதான் ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கானே. பரிசு கேட்டோன்னா விஜயாக்கு பயங்கரமா ஆச்சரியமாயிருது. பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க, எப்படியும் விஜயா கண்டிப்பா திட்டு வாங்குவாங்க. என்னெல்லாம் ரகல நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிறகடிக்க ஆசையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.